இடம்பலம் நேயர்களுக்கு மன்மத வணக்கம். சித்திரஞ்சன் சாலையின் சாட் ஜிபிடி. சித்திரஞ்சன் சாலையா? சித்திரஞ்சன் சாலை சித்தி அது மக்களின் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய வீடு இருக்கிற சாலை. அண்ணா சாலையில் உள்ள ஜெமினி ஏ, கொளத்தூரின் கிராக், மிசாவில் உள்ளே சென்ற மெட்டா, இப்படிசாவில் உள்ளே சென்ற சமோசா, கசமுசாவில் உள்ளே சென்ற கருணாநிதியின் பேட்டா. இப்படி பாத்தீங்கன்னா ஏஐகளுக்கு டஃப் கொடுக்குற லெவலுக்கு தமிழை பிசிறில்லாமல் பேசக்கூடிய முதல்வர் இருந்த இதே சட்டமன்றத்துல தான் இன்னைக்கு 4,42,999 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தபரி தத்தளித்து பேசக்கூடிய ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. நல்ல வேலை 2 கோடியை 2 கேடின்னு சொல்லாம விட்டாரேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்க இந்த சூழ்நிலையில அன்பின் மொழி, பண்பின் மொழி, செம்மொழி, கனிமொழி, தேன்மொழி, விஜயமொழி, உதயமொழி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பழனிமொழி இல்லை பழனிசாமி அவரையும் சேர்த்துக்கலாங்க பாவம். இப்படி பார்த்தீங்கன்னா அன்பை போதிக்கக்கூடிய தமிழில் இல்லாத விஷயத்தை பைபிளில் கண்டுபிடித்து அன்பை பிரதானமாக கொண்டு உருட்டுக்கட்டையுடன் தனது சகோதரத்து வீட்டுக்கு சென்ற அன்பை போதிக்கும் அமைச்சர் மரிய வில்சனை குறித்து தான் இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் மன்மத. வணக்கம் மன்மத. வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கான்ட்ரவர்சி ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு சேவ் இருக்கும், ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். நிறைய பேர் உங்களை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல. நான் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறதுனால ஆல்மோஸ்ட் இவர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பார்வை இருக்கும். பட் இருந்தாலும் ஐம் லிவிங் இட் ஓப்பன் டு த க்ரௌட். அந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதன் மூலமா ரெப்பர்கஷன்ஸ்னால என்ன நினைக்கிறீங்க? இதை குறித்து ஒரு சர்ச்சையை போயிட்டு முதல்ல நீங்கள் தமிழ் பேச தெரிந்தவர்கள் சட்டமன்றத்துக்குள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க சட்டமன்றத்துடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் பேசக்கூடியவர்கள் அப்படின்றவங்க முதல்ல தமிழ்னா இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருந்தாங்க. தமிழில் பேச ஆரம்பிச்சு மெட்ராஸ் பிரசிடென்சி. as a born Christian I know that. சரியா? இதெல்லாம் இருந்தது. என்ன கொடுமைனா ஜீசஸே born Christian இல்ல. ஜீசஸ்க்கு அப்புறம் தானே கிறிஸ்டியானிட்டியே வருது. பட் I am a born Christian சொல்ல வரேன். ஸோ என்னன்னா, see it is not about which language you speak in. நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீங்கன்றதை விட மக்களுடைய குரலாக நீங்கள் அங்கே பிரதிபலிக்கிறீர்களா இல்லையா அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டியது. உதாரணத்துக்கு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விவாதங்கள், சுவாரஸ்யமான விவாதங்கள் நடந்திருக்கு. ஒரு முறை இப்படித்தான் நாம் தான் பெரிய தமிழ் அறிஞர் அப்படின்ற மமதையில் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து, அவர் முதலமைச்சராக இருக்கிறார், அவரை பார்த்து எதிர்கட்சி வரிசையில் இருந்த கருணாநிதி பார்த்தீங்கன்னாக்க நீ பாவி என்று சொல்கிறார். அப்போ உடனே நீங்கள் பாவிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் உடனே எழுந்து, ஆம் நாங்கள் பாவிகள் தான், தமிழ் அகராதியில் பாவி என்றால் சாது என்று பொருள் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு உட்கார்றாரு. அது என்ன அகராதி? நான் பார்க்காத அகராதி. ஏன்னா இவர் எல்லாம் தெரிஞ்சவர் தானே, இவர் கடந்த தமிழ் அறிஞர் கிடையாதுன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் தானே. அது என்ன அகராதி? நான் பார்க்காத, நான் கேட்காத அகராதி அப்படின்னு சவால் விடுறார். உடனே இவர் எழுந்துகிறார். எம்ஜிஆர் அவர் எழுந்து யாழகராதியில் இருக்கிறது அப்படின்னு. யாழகராதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாவி என்பதற்கு சாது என்று பொருள் யாழ் இலக்கணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது தமிழறிஞர் என்று சொல்லப்பட்டவருக்கு அவர் யாரை மலையாளி என்று சொன்னாரோ, இவரே ஒங்கோல் இருந்தாலும் இவர் அவரை பார்த்து மலையாளின்னு சொன்னார் இல்லையா? யார் மலையாளி என்று இவர் சொன்னாரோ அவரிடமிருந்து தமிழ் பாடம் கற்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் கருணாநிதி. இது வரலாறு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, யாரையுமே அவங்களுடைய அந்த ஒரு தமிழை ஒழுங்காக உச்சரிக்க முடியல அப்படின்றதுக்கு நம்ம ஏளனம் பண்ணி போகலாம் அப்படின்னா ஸ்டாலின் என்ன சொல்வீங்க? நீங்கள் நேரலை போடலை, அவங்க நேரலை போடுறாங்க. நீங்கள் நேரலையே போடலை. எத்தனை முறை கேட்டிருப்பாங்க நேரலை? நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, நேரலையில் ஒளிபரப்பப்படும் வாக்குறுதி கொடுத்து நீங்கள் போடலை. அவங்க தைரியமாக போடுறாங்க. இத்தனைக்கும் அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்கெல்லாம் அனுபவம் இல்லாதவர்கள், அனுபவம் இல்லாத நபர்கள். அவர்கள் எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் நேரலை போடுறாங்க. இதில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது, அரசியலும் இருக்குது. என்னென்னா, நான் பிரான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன தெரியலையே. நிறைய வில்சன் அதை சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ரோசரி பீல் எடுத்துகிட்டு அவர் போகிறார் பட்ஜெட் பேப்பர் தாக்கல் செய்வதற்கு அப்படின்றது. இதையெல்லாம் நீங்கள் தவறாக பார்ப்பீங்களா அப்படின்னா, as a person who's having conservative thought process, ஒரு இந்துவாக கன்சர்வேட்டிவ் தாட் ப்ராசஸ் உள்ள ஒரு நபராக, கன்சர்வேட்டிவ்னா என்ன, ஐ மே பி லிபரல் இன் மை
லைஃப் ஸ்டைல், பட் கன்சர்வேட்டிவ்னு தாட் ப்ராசஸ்ன்னு வச்சுப்போமே. இப்போ நமக்கு வந்து ஏன் வந்து அது வந்து தவறாக படலை, இது நிறைய பேர் திமுககாரங்களே சொல்கிறாங்க, எங்களை எவ்வளோ சொன்னீங்க, இப்போ இவங்க பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் வந்து ஒத்து போகிறீங்களேன்னு. எங்கள் பிரச்சனை கிறிஸ்துவராக இருப்பதில் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், கிறிஸ்துவராக இருந்து அல்லது ஒரு இஸ்லாமியராக இருக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்து என்று நீ பதிவு செய்து கொண்டு நானும் ஒரு கிறிஸ்துவன், நானும் ஒரு இஸ்லாமியன் என்று நாடகம் போட்டுக்கொண்டு அங்கே வந்து நீ இந்து மதத்தோடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துகிற, அங்கே தான் எங்களுக்கு பிரச்சனை வருது. அப்போது உங்களை ஏன் நாங்கள் வெறுக்கிறோம் என்றால் அந்த காரணத்திற்காக தான் வெறுக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? இப்போ எங்களுக்கு கிறிஸ்துவர் வந்து நாட்டை ஆள்வதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவர்கள் எங்கள் மதத்தை, இப்போ விஜய் வந்து எங்களுடைய மதத்தையோ எங்களுடைய மத நம்பிக்கையோ அவர் வந்து கொச்சைப்படுத்தல். சாய்பாபா கோயிலுக்கு போவார், முருகர் கோயிலுக்கு போவார், எல்லாம் பண்ணுவார். அவர் எந்த கோயிலுக்கு வேணால் போட்டோம், ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் இட். என்னுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தலை. அப்போ அதை கொச்சைப்படுத்தாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள், அதுவும் நீங்கள் இந்து என்று போட்டுக்கொண்டு. ஆனால் வெளியில் மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ப்ரௌட் கிறிஸ்டின் அப்படின்ட்டு, அதுக்கு தான் அவங்க பதில் சொல்கிறாங்க ஐ எம் பார்ன் கிறிஸ்டின். ஓ சரி, அதுக்கு வந்த பதிலா அது? அப்போ வேறு என்ன எடுத்துக்கிறது? உங்களுடைய மெடிசனை உங்களுக்கே கொடுக்குறாங்க, டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசன். உங்களுடைய நீங்கள் இது நாள் வரைக்கும் செய்து வந்த அரசியல் இருக்குது பாருங்கள், இந்த அரசியல் அப்புறப்படுத்துகிறாங்க. ஆமாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து திமுக எப்பவுமே வந்து குல்லா போட்டு நிறைய பாய்ங்க இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா பக்கம் இருக்காங்க. விஜயே கிறிஸ்டின் அரசியலும் பண்ண முடியாது. இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பண்ணிட்டு இருந்த திருட்டுற அரசியல் தானே மதச்சார்பின்மை அப்படின்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு. சரி, அரசு மதச்சார்பின்மையாக இருக்கும், தனிநபர்கள் எப்படி மதச்சார்பின்மையோடு இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. சரி, நீங்கள் இப்போ சொன்ன பாயிண்ட் வரைக்கும் ஓகே, நியாயமாக இருக்குது. சரியா? என்னுடைய பார்வை, ஹம்பிள் ஒப்பீனியன், மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் தேவையில்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் படித்தவங்களுக்கு பைபிள் நான் படிச்சிருக்கேன், நான் என்ன சொல்கிறேன், அவர் என்ன மீனிங்கில் வேணால் சொல்லியிருக்கோம், பட் அந்த வார்த்தைகளை அவர் வந்து சரியாக தேர்ந்தெடுத்திருக்கணும். இதனால் ஒரு ரிலீஜியஸ் டிவைடு ஏற்பட்டு சம்பந்தமே இல்லாத கிறிஸ்தவர்களெல்லாம் பாவாடை, நீங்களாம் கிரிப்டோ அப்படின்னு சொல்லி பழிச்சிட்டு இருக்காங்களே 2-3 நாளா. இது தேவையில்லாத ஒரு மத வேற்றுமை தானே. நீங்கள் ஒன்று கூர்ந்து கவனிங்க, இந்த வேற்றுமைகளை ஏற்படுத்தியது யார்? நீங்கள் திருப்பியும் திமுக மேலே பழி செத்த பாம்பை அடித்து என்னங்க பண்ண போகிறோம்? ஒத்துக்கிறீங்களே செத்த பாம்புன்னு. இப்போ அந்த அரசியலை நம்ம அப்புறப்படுத்தணுன்றேன். அந்த அரசியலை இனிமேல் இந்த அரசியலை கொண்டு வரக்கூடாதுன்றதுக்கு முடிவுரையாக இது இருக்கட்டுமே. ஒன்று. ரெண்டாவது, அவர் சொன்னார் இல்லையா, சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது அவர் இப்போ பிரயோகித்த வார்த்தைகள், அதில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவர் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் சொல்ல நினச்சது என்னன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியாது. அவர் வந்து நீங்கள் எல்லோரும் தமிழ் படிச்சிருக்கீங்க, ஆனால் எனக்கு பைபிள் கற்றுக் கொடுத்த, விவிலியம் கற்றுக் கொடுத்த அந்த மொழி அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவர் வந்து தமிழை சிறுமைப்படுத்தணுன்றதுக்காக சொல்லலை. அவர் சொல்ல வருது என்னன்னா, நீங்கள்லாம் மெத்த படித்த அறிஞர்களாக இருக்கீங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு, அது வந்து விவிலியம் கற்றுக் கொடுத்துருக்கிறது, அது என்ன அன்பின் மொழி அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே போகிறார். இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, உள்ளபடியே அதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, பாராட்டுகள். நீங்கள் அதை வெளியே சொல்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. குரான் எங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு நீ சொல்கிறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு அங்கே தமிழ் அன்சாரியாக யாரோ ஒருத்தர் எழுந்து குரான் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. விவிலியம் இதை சொல்லி கொடுத்துருக்கு, பகவத்கீதை எனக்கு இதை சொல்லி கொடுத்துருக்குன்னு சொல்கிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே இருந்து ஒருத்தர் எழுந்து சனாதனத்தை டெங்கு, எய்ட்ஸு, மலேரியா இப்படின்னு பேசுவாருன்னா அங்கே தான் எனக்கு பிரச்சனை. சரியா? அதை அவர் பார்ன் கிறிஸ்டின் பண்ணலையே. நீ வந்து போலி கிறிஸ்டின், உன்னை வந்து நான் ட்ரூ கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி நீ சொல்லிட்டு நீ பண்ணுறிய, அப்போ நீ தான் மத நிலநிற்கிறதுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற. சரி, நீங்கள் பாஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க, அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து வேணுன்ட்டே இக்னோர் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியாமல் இல்லை, FCR பிரச்சனை போயிட்டு இருக்கு. மத போதகர்கள்லாம் போய் விஜய் பார்க்கலாம். விஜய் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு தான் இப்போ அறியப்படுறாரு. க்ரூசிஃபிக்ஸ் டேபிளில் வச்சிருக்காரு. மரிய வில்சன் ரோசரி பீட்ஸ் எடுப்பாரு. ஏற்கனவே ஒரு பார்வை எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு கிறிஸ்டியன் டாமினேட்டட் ஆட்சி. ஏன்னா JCD பிரபாகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொசஷனில் கலந்துக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில் இது வந்து ஒரு தேவையில்லாத, இதுக்கு ஆட்டிங் ஃபியூயல் டு த நான் வரவேற்கிறேன். நான் உள்ளபடியே வரவேற்கிறேன். ஏன் வரவேற்கிறேன்னா, ஆஸ் அ ஹிந்து நான் வரவேற்கிறேன். ஏன் வரவேற்கிறேன்னா, ஃபார் சிம்பிள் ரீசன், நீங்கள் அந்த அளவுக்கு வெறுப்பு அரசியல் நீங்கள் கொண்டு வந்து திணிச்சிங்க. ஒரு மதத்தை குறித்து எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ அவ்வளவு மோசமாக பேசுனீங்க. உங்களுக்கு இது வேணும்,
எதுக்கு அதை பண்ணீங்க? உண்மையிலேயே அந்த மதத்தை பற்றி நீங்கள் படித்து உணர்வு ரீதியாக நீங்கள் பண்ணீங்களா? பண்ணீங்கன்னா ஐ வெல்கம் இட். ஒரு டிபேட்டாக நீங்கள் கொண்டு வரீங்கன்னா நான் வெல்கம் பண்ணுறது. நீங்கள் அதை பண்ணலை. நீங்கள் பண்ணதுக்கான ஒரே காரணம் என்ன? மைனாரிட்டிகள் வாக்குகள் உங்களுக்கு வரணுன்றதுக்காக நீங்கள் பண்ணீங்களா இல்லையா? பண்ணீங்களா இல்லையா? இன்றைக்கி ஒரு உண்மையான கிறிஸ்டினே வந்து உட்காந்துட்டு போட்டோமே. நீ கிறிஸ்துவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்து மதத்தை கொச்சையாக பேசினாய். நான் ஒரு உண்மையான கிறிஸ்தியன், நான் பிறவியில் நான் கிறிஸ்துவன் என்று சொல்லி வந்து எங்களை கொச்சையாக பேசாத ஒருவர் வந்து அமர்கிறார் என்றால் அவரை விட உன்னை நான் ஆதரிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சை வீடியோ வந்ததுல அதுக்கப்புறம் தான் ஒரு பைபிள் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அன்பின் மொழி தெரியாம இருந்திருக்கு போல. என்ன வீடியோ? ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து போனார் இல்லையா? ஏங்க அது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், ஏன் இதே அன்பின் மொழியை போதித்த இயேசுநாதர் வந்து போய் எல்லா கடையும் அடிச்சு உடைக்கலையா? அதை நம்ம ஏன் சேனல்ல பேசுவோம், ரொம்ப ரிலீஜியஸா நம்ம உள்ள வந்து போவோம். அப்புறம் என்ன இதே வன்முறை இதாக பேசிய இயேசுநாதரையும் மரியவல்சியனையும் வந்து ஒரே தட்டுல வச்சு பாக்குறீங்க நீங்க. இதுவும் ஒண்ணா? நான் பார்க்கல. நீங்க உதாரணம் கொடுக்கணும்னாக்க எவ்வளவோ உதாரணங்களை கொடுக்கலாம். இங்க அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அவர் கட்டையை எடுத்துட்டு போனாரு, விச் இஸ் ராங். நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனால் குறைந்தபட்சம் நான் என்ன பார்க்குறேன் தெரியுமா? அவங்க குடும்பத்துக்குள்ளே போனாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை நடந்தது. தினகரன் பத்திரிகையை கொளுத்தினான். அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனைனா போய் ஸ்டாலின் வீட்டை கொளுத்து, இல்லை அழகிரி வீட்டை கொளுத்து. நீங்கள் கொளுத்திக்கோங்கடா உங்கள் வீட்டை. நீ ஏன்டா போய் தினகரன் பத்திரிகையை கொளுத்தி அதில் ஒரு 3 பேர் செத்து போனானா இல்லையா? நடந்துதான் இல்லையா? அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க? கண்கள் பணிந்தது, இதயம் இனித்தது. ஏண்டா நீங்கள் சண்டை போட்டுப்பீங்க, அப்புறம் உங்கள் கண்கள் பணிக்கும், இதயம் இனிக்கும், நீங்கள் சேர்ந்துப்பீங்க கமுக்கமா. அதில் 3 பேர் செத்து போனோமா? அந்த மாதிரி நடக்கலையே. அவங்க குடும்பத்துக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தன் சண்டை போட்டுக்கிறான், அடிச்சுக்கிறான். சரியா? வெளியில் வந்து நீ அதை பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா குடும்பத்துக்குள்ளே அவன் அடிச்சுக்கிறான், அது குடும்ப பிரச்சனை. அது ரோட்டுக்கு வந்துருச்சு, வீடியோவாக வெளில வந்துருச்சு. அதனால் நம்ம எல்லாம் கமெண்ட் பண்ணுறோம். மற்றபடி நீங்கள் சொல்லுங்கள், இதே கருணாநிதி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கலையா? அழகிரி வந்து செவிலியே 2 விட்டாருன்னு. அது உண்மை. ஸ்டாலினை பற்றி அவரே தானே பேசினார், நானா பேசினேன். கண்ணாடிலாம் கீழே விழுந்துருக்குமேங்க. அது எனக்கு தெரியாது. அது கண்ணாடி கீழே விழுந்துச்சா இல்லையா, இல்லை கண்ணாடி போட்டுருந்தாரா இல்லையா? இவர் தான் வீட்டில் இருக்கும்போது எட்டியே பட மாட்டார். அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. இல்லைங்க, அவர் சொன்னது தாங்க. ஏன்னா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. எனக்கு மரியவல்சனோட குடும்பத்தை கொண்டு வந்து என் மீது சுமத்தாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. உன் குடும்ப பிரச்சனை உன்னோட. கருணாநிதி குடும்பத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஏன் வருது? கருணாநிதி குடும்பத்தை கொண்டு வந்து எங்கள் தலையில் கட்டுறீங்க, அதனால நாங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. அவ்வளவுதான். இல்லை நாங்கள் ஏன் பேச போகிறோம்? கருணாநிதி காலையில் ஒரு வீட்டில் சாப்பிட்டா என்ன, மதியம் ஒரு வீட்டில் சாப்பிட்டா என்ன, நைட்டு ஒரு வீட்டில் சாப்பிட்டா என்ன, அதுக்கப்புறம் வேற ஒரு வீட்டுக்கு போனால் எனக்கு என்ன வந்தது? ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா கூட நம்மளுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு வச்சிருக்க தயிர் வடையை கூட அவர் சாப்பிடலாம், அதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆஸ் அ பொலிட்டிக்கல் ரிவ்யூவர், யூ ஆர் டேக்கிங் எவ்ரி ப்ராப்ளம் again back to DMK is past. இப்போ இன்னைக்கு பவர்ல இருக்க டிவிகே பத்தி நம்ம பேசணும். இல்ல நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. they very smart. தாவேகாவுடைய அந்த ஒவ்வொரு அசைவும், அரசியல் அசைவும் அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள். புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல தான் நான் வந்து ஏன் அதை ரசிக்கிறேன் அப்படின்னா, ஏன் அதை வரவேற்கிறேன்னா, திமுக இது வரைக்கும் நடத்தி வந்த அத்தனை அரசியலையும் தவிடுபடி ஆக்குகிறார். இது எதுவுமே அரசியலில் இருக்கக்கூடாத நரேட்டிவ். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு மேடையில் ஏறி முற்போக்கு, பகுத்தறிவு அப்படின்ற பேரில் ஒரு மதத்தோடைய, குறிப்பிட்ட மதத்தோடைய நம்பிக்கைகளை மட்டும் கொச்சைப்படுத்துறீங்க. அந்த நம்பிக்கைகளை எங்கே கொச்சைப்படுத்துகிறாங்க தெரியுமா? மற்ற மதத்தினர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க. அப்போது கோபம் வந்து உங்கள் மேலே வராது. உங்களை விட அதிகமாக கோபம் யார் மேலே தெரியுமா வரும்? உளவியல் ரீதியாக அந்த மாற்று மதத்தின் மேலே தான் வரும். உதாரணத்திற்கு ஸ்டாலின் வந்து ஒரு கிறிஸ்துவ நிகழ்ச்சிக்கு போகிறார், திருமண நிகழ்ச்சிக்கு போகிறார். அங்கே போயிட்டு இந்து மதத்துடைய திருமண சடங்குகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி எப்படி வார்த்தைகள்லாம் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு இவருக்கு தெரியாது. ஆனால் இவருடைய அரைகுறை புரிதலை அங்கே போய் அவர் சொல்கிறார். இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது கிறிஸ்துவ இதில் முஸ்லீம் ஃபங்க்ஷனில் போய் சொல்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது உளவியல் ரீதியாக நீ வந்து ஒரு இந்து திருமணத்திற்கு போய் நீ அதை பேசியிருந்தால் அது வேறு. ஆனால் நீ ஒரு முஸ்லீம் திருமணத்தில் போயிட்டு அந்த இடத்துல இந்து திருமண சடங்குகளை பற்றி தப்பாக பேசினா உளவியல் ரீதியாக யார் மேலே வெறுப்பு வரும்? முஸ்லீம்ஸ் மேலே. அப்போது இந்த அரசியலை தானே இவ்வளோ நாளாக இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க.
இந்த அரசியலுக்கு சமட்டி அடி கொடுக்குற மாதிரி நானே பான் கிருஷ்ணன் நீ யாரா போடா ஓரமா அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அந்த வெறுப்பு அரசியலிருந்து விடுபட்டு இவங்க இருக்காங்க. ஐ டோன்ட் கேர் இஃப் அ முஸ்லீம் ரூல்ஸ் மீ ஆர் அ கிறிஸ்டின் ரூல்ஸ் மீ ஆஸ் லாங் as he is not insulting my belief. சரி, யூ மேட் யுவர் பாயிண்ட். ஸோ இன்னொரு விஷயம் தவிர்க்க முடியாமல் டெய்லி எல்லாருமே வந்து பாலிடிக்ஸ் பேசுகிறவங்க பேசிட்டே இருக்க விஷயம், திமுக இஸ் கோயிங் டு ரிப்பீட் 1999 எகெயின் அப்படின்னு சொல்லிட்டு. பிஜேபி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கப்போ கள்ள தொடர்புன்னு பேசப்பட்டவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் பணிந்தது இதயம் இடித்தது மாதிரி திருப்பியும் வந்து கை கோர்ப்பார்களோ, அது வந்து வேற என்ன வழி இருக்கு திமுக சொல்லுங்க. இதான் ஒரே ஆப்ஷன். என்ன வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்க, வேற என்ன வழி இருக்கு? ஸோ நீங்கள் விஜய் ஸ்டாலின் நீங்கள் அரித்மெட்டிக் எடுங்களேன், விஜய் 41% இருக்காரு சரியா, திமுக அதிமுக ரெண்டும் தலா ஒன்று 24 இன்னொன்று 22. இந்த 24 திமுக சொல்கிறாங்க அதுலேருந்து மைனாரிட்டிஸை கழிச்சிருக்கு ஒரு பெரும் அளவு. திரும்பி அவங்க வந்து ஏன்னா மைனாரிட்டிஸ் எப்போவுமே நீங்கள் சைக்கலாஜிக்கலி நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, உலகத்தில் எந்த இடத்துக்கு வேணாலும் போங்க, சைக்கலாஜிக்கலி மைனாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளும் தரப்போட அனுசரணையாக போகணும்னு தான் நினைப்பாங்க. பவர் இருக்கிற தரப்போட அனுசரணையாக போகணும்னு தான் அவங்க நினைப்பாங்க சரியா. ஈவன் பிஜேபி ஏன் சிரியன் கிறிஸ்டின்ஸு வந்து மூவிங் டுவர்ட்ஸ் பிஜேபின்னு போகிறாங்கன்னா அவங்க மத்தியில் ஆளும் தரப்பாக இருக்காங்க. அதர்வைஸ் அவங்களோட நேச்சுரல் சாய்ஸ் என்னவா இருக்கும், காங்கிரஸ் தான் இருக்கும் சரியா. ஸோ இது வந்து இயல்பு, நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அப்போது அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி ஆளும் தரப்பாக அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து உட்கார்ந்துருக்காருங்க. பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய பெருவாரியான இந்துக்களுடைய ஆதரவையும் பெற்று ஒரு மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து உட்காந்துருக்காங்க. இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு கிடைக்குமா? பெஸ்ட் பீரியட் அவங்களுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு மைனாரிட்டிஸ் அதாவது சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடியவர், பெருவாரியான இந்துக்களுடைய ஆதரவை பெற்றவர், இந்த 3 அம்சங்களும் பெற்ற ஒருவர் வந்து அவங்க உட்கார்றாரு அப்படிங்கும் பொழுது இதை எந்த சிறுபான்மையாவது விட்டு கொடுப்பானா? ஸோ இந்த பொலிட்டிக்கல் சூசைட்குள்ள டிஎம்கே வேற வழியெல்லாம் அவங்களே வர வைத்து கொண்டது. நீங்கள் பேசியது அத்தனையும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிடைக்கின்ற வாய்ப்பும் பொழுதெல்லாம் நீங்கள் வந்து இந்து மதத்தையும் இந்து மதத்துடைய நம்பிக்கைகளையும் கொச்சைப்படுத்தினீர்கள். இன்றைக்கி உங்களை விட திறமைசாலி, உங்களை போல் நச்சு வார்த்தைகளை பிரயோகிக்காமல் உங்களை விட மக்கள் ஈர்ப்பில் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். சிர்கா 1971 எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, சேம் சிச்சுவேஷன் தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய அரசியலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்கன்றதை விட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எத்தை தின்றால் பித்தம் தெளியும்ன்ற இடத்துக்கு திமுக கொண்டு போய் நிறுத்தினதுக்காகவே நான் வந்து இதை ஆதரிக்கிறேன். வேற எந்த காரணமும் கிடையாது. என்னை பொறுத்திருக்கா என்னுடைய சென்டிமெண்ட், என்னுடைய பாசம், என்னுடைய விருப்பம் இதெல்லாம் அதிமுகவோட தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இந்த அரசியலை நான் ஏன் வரவேற்கிறேன்னா, அதிமுக இதை கவுண்டர் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி செல்வி ஜெயலலிதாங்கிற ஆளுமை இருந்த பொழுது இந்த ஃபேக்டரை கடந்து அவங்களால செயல்பட முடிந்தது. செல்வி ஜெயலலிதாங்கிற ஆளுமை இல்லாத பொழுது இந்த ஃபேக்டரை கடந்து அவங்களால செயல்பட முடியல. ஆனால் அந்த ஃபேக்டரை இப்போது கவுண்டர் பண்ணுறதுக்கு விஜய்ங்கிற நபர் முன்னெடுக்கின்ற இந்த வழிமுறை இருக்குது பாருங்கள். இந்த வழிமுறையை நான் பாராட்டுறேன். ஏன்னா திமுகவை எஃபெக்டிவாக ரீப்ளேஸ் பண்ணுறாரு. அதனால நான் அதை வரவேற்கிறேன், அதை நான் பாராட்டுறேன். சரி, ஓகே. இதை பற்றி நான் வந்து நானே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சேனலுக்கு 3 காணொலி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட வியூ வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. மக்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த காணொலியில் அவருடைய கருத்துக்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் உங்களுடைய கருத்தும் வந்து பதிஞ்சிட்டு போங்க. மிக்க நன்றி.